வணக்கம். என்னுடைய பெயர் செந்தாளன். இன்றைய பதிவு முக்கியமாக இறுதி கட்டங்களுக்குள்ள இயக்கம் எடுத்த முடிவுகள் தொடர்பாக சில விடயங்கள், அதாவது எனக்கு தெரிந்த சில தகவல்களை இதில் வெளியிடலாம் என்ற பிரதான நோக்கமாக கொண்டுதான் இந்த பதிவு வெளியிடப்படுகிறது. அதாவது நாங்கள் இயேசு குரு பட நடவடிக்கையை எடுத்துக்கொண்டால், இயேசு குரு பட நடவடிக்கைக்கு எதிரான சமர்களில் நாங்கள் கணிசமான இராணுவத்தை அளிக்கவில்லை என்றதான் பிரதானமான நிலப்பாடாக இயக்க மட்டத்தில் இருந்த ஒரு விடயம். அப்போ இயேசு குரு பட நடவடிக்கையை அளிக்கிறதுக்கு ஓயாதல 3 நடவடிக்கை ஊடாக நாங்கள் முற்று முழுதாக இயேசு குரு நடவடிக்கையை இராணுவம் கைவிடுற அளவுக்கு ஒரு நடவடிக்கை நாங்கள் செய்த நாங்கள். அதில் நான் பங்கு பற்றிய இடம் மாங்குளம் 138ஆம் கட்ட தேசி தோட்டம் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அதில் 6 மாத காலமாக அந்த லைனில் நின்ற ஒரு ஆள். அப்போ எனக்கு இயேசு குரு சம்பவம் தொடர்பாக சில விடயங்கள் தெரியும். அப்போது எங்களுக்கு பொறுப்பாக இருந்தவர் அந்த பகுதிக்குரிய கொமாண்டராக இருந்தவர் வெள்ள முரளி என்று சொல்லப்படுறது. இயக்கத்தில் பிரதானமாக முக்கியமாக 2 முரளி இருந்தார்கள். அதில் வெள்ள முரளி லெப்டினன்ட் ரேங்கில் பிறகு ஓயால 3 நடவடிக்கையில் வீரச்சாவடைந்தார். அப்போ முரளிக்கு அடுத்ததாக எங்களுக்கு கொம்பனி லீடராக இருந்தவர் காந்தகுமார், மேஜர் காந்தகுமார். நான் பதில் லீடராக இருந்தேன் நான். அப்போ 6 மாத காலமாக இயேசு குரு நடவடிக்கையில் நான் பங்கு பற்றிய ஆள் என்ற அடிப்படையில் எனக்கு சில விடயங்கள் தெரியும். அப்போ இயேசு குரு நடவடிக்கையில் நான் கணிசமான இராணுவத்தை அளிக்க இல்லை. திருப்பி நாங்கள் ஓயால 3 பட நடவடிக்கை ஊடாக இயேசு குரு நடவடிக்கையை முற்று முழுதாக தகர்த்தறிந்து ஓயால 3 பட நடவடிக்கையின் வட போர் முனைக்கான தாக்குதல் திட்டங்கள் அங்கே தீட்டப்படுகிறது. அப்போ வட போர் முனைக்கு ஒரு தாக்குதலை செய்கிறதா இருந்தால் சுண்டிகுளம் கட்டடியில் பிரதானமான ஒரு பாலம் ஒன்று போட வேணும். அப்போ இசோனை 2 பேர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறார். ஒன்று தயானேன்னு சொல்கிறாள், தற்போது பிரான்ஸில் இருக்கிறார். அவர் ஒரு சாதாரணமாக ஒரு லெப்டினன்ட் ரேங்கில் இருந்த ஒரு ஆள். அப்போ தயானேட்டை இசோனை கேட்குறார், 10 நாளைக்குள்ள தயா இந்த பாலத்தை உன்னால் போட முடியுமோன்னு கேட்க தயான்னு சொல்லிவிட்டார், என்னால் அது முடியாதுன்ட்டு. அப்போ திருப்பி அந்த பாக்கியன் என்று சொல்லி ஒரு ஆள்கிட்ட கேட்குறார். அவர் லெப்டினன்ட் பாக்கி என்று சொல்கிறது ஒரு ஆரம்ப உறுப்பினர், கடுமையாக அன்னைக்கு விசுவாசமான ஒரு போராளி. அப்போ பாக்கியன்கிட்ட திருப்பி எசோனை கேட்குறார், உன்னால் அதை போட முடியுமான்னு கேட்க பாக்கியன் என்ன திரும்பி பார்க்குறார். அப்போ நான் சொன்னேன், கட்டடியில் நாங்கள் பாலம் போகிறதா இருந்தால் புளியம்பொக்கணையில் தான் நாங்கள் பனைமரம் தரைக்கு ஏற்ற வேணும். சாதாரணமாக 30 அடி நீளம் பெறும் அந்த பாலம். அப்போ 2 நாள் கூட கேட்க சொல்லித்தான் பாக்கியனை பிறகு யசோனோட கேட்குறார், 12 நாள் தாருங்கோண்டு. ஆனால் 11 நாளில் நாங்கள் அந்த பாலம் அடித்து ஃபுல்லாக கிளியர் பண்ணித்தான் அதால் தான் படையணிகளை கொண்டு வரக்கூடிய பாதையை உருவாக்கினாங்க. பிறகு பாக்கியனை வீரச்சாவடைஞ்சிட்டார். அப்போ நாங்கள் புளியம்பொக்குனையிலிருந்து ஒரு பனையை 2ஆக துண்டாடித்தான் அந்த பனையை இழுத்து கொண்டு வந்தாங்க. இனிமையாக கஷ்டப்பட்டு தான் அந்த பாலம் போடப்பட்டது. பிறகு சண்டை முடிகிற கட்டத்தில் பாலம் உடைஞ்சு போச்சு. அப்போ பாய்க்கெண்ணை அந்த வேலை முடிச்சு போட்டு பாய்க்கெண்ணை முன்னுக்கு நாகர்கோவில் சைட்டுக்கு போயிட்டார். பிறகு அந்த பகுதிகள் எல்லாம் கைப்பற்றப்பட்ட பின்னர் பாய்க்கெண்ணை அங்கே போயிட்டார். அப்போ நான் சுண்டிக்குள நீரேரிக்கு என்ன பொறுப்பாக விடுபடுது. அடுத்த சைட்டுக்கு குலதீபன் என்று சொல்லி ஒரு கடற்படை போராளி இருந்தவர். அவர் அந்த பகுதிக்குரிய பொறுப்பாக இருந்தவர். நான் இங்கால கட்டடி பகுதிக்குரிய பொறுப்பாக இருந்தேன். அப்போ எங்களுக்குள்ள தான் வாகன பிரிவு, மருத்துவ பிரிவு எல்லாம் என்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அந்த பிரிவுகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. அப்போ ஓய்தால 3 வட போர்முனை தாக்கல் நடத்தப்பட்டது. அப்போ அதுக்குரிய கட்டளை கொமாண்டராக கருணாமான் தான் முதலாவது செயற்பட்டவர். கட்டக்காட்டை அடித்து பிடிக்கும் வரைக்கும் கட்டக்காட்டை பிடித்து அடுத்த வெத்திலக்கணிக்கு இடையில் ஒரு பொசிஷன் போடுற அளவுக்கு கருணாமான் கொமாண்டெல்லாம் நடைபெற்றது. பிறகு மட்டக்களப்பில் இராணுவம் மூடுக்கிறான்ற கட்டத்துக்குள்ளே கருணாமானோட 2 கோமரி போராளிகளை அங்கேருந்து எடுக்கப்படுது. அப்போ கருணாமான் அந்த சைட்டுக்கு வாரார். அப்போ கருணாமானோட வந்த போராளிகளை கருணாமானை ஏற்றுறதுக்கு வாகனம் வந்துட்டுது. போராளிகளை ஏற்றுறதுக்கு சரியாக 4 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆகினது. அப்போ வண்டு விமானம் சுற்றி கொண்டு வந்தவன் அப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே அவர்கள் போய் சேர்ந்துட்டார். பிறகு அதுக்கப்புறம் பாலராஜனா அந்த பொறுப்படுத்தவர். அப்போ ஏதன்படையில் 2 கொம்பனி போராளிகள் ஆலியவளை சைட்டுக்குரிய தாக்குதலுக்குரிய நடவடிக்கைக்கு அங்கே விடப்பட்ட லைனில் நின்றவர்கள். அதை விட 2 பிளாட்டூன் பயிற்சி எடுத்து
பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தார்கள், ரங்கி அடிக்கிறக்குரிய தாக்குதலுக்குரிய பயிற்சி. அப்போ ஏனைய படையணிகளோட சேர்ந்து அப்போ அப்படி ஒரு கட்டத்துக்குள்ள அடுத்ததாக வந்து சங்கத்தா வயலை பிடிச்சி சங்கத்தா வயலேருந்து யக்கச்சியை லிங்க் பண்ணி யக்கச்சியில் பொசிஷன் போடுறதான் நடவடிக்கை இருந்தது ஆனரவை கைப்பற்றுறதுக்காக. அப்போ சங்கத்தா வேலைகளால் ஒரு மூவ் செய்யணும். அப்போ ஏந்தம்படையினர் அந்த சைட்டுக்குரிய நடவடிக்கைக்குரிய பொறுப்பாக இருந்தது. அப்போ இதுக்கிடையில் வந்து கடற்கரை, அதாவது சிறுகடல் சைட்டில் வந்து 92 பாயிண்ட் போட்டிருந்தவன் ஆனரவுக்கு பாதுகாப்பார். அதை தளபதி மங்களசென்னின் தலைமையில் ஒரு கடற்புலிகளின் விசேட நடவடிக்கை படையணி வந்து அதில் பங்கு பற்றி அதில் லெப்டினன்ட் தமிழன் என்று சொல்லி ஒரு ஆள் வீரச்சாவடைஞ்சிட்டார். பிறகு தமிழனை உட்பட அதில் பலர் வந்து மங்களசென்னியோட அந்த 92 பாயிண்ட் அடிக்கிறக்குரிய நடவடிக்கை செய்தார்கள். அதுக்கு பிறகு ஆனரோ கட்டுப்பாட்டுக்கு வீழ்த்தப்பட்டது. அப்போ சங்கத்தாவையில் ஒரு சம்பவம் நடக்குது. சங்கத்தாவயல் பகுதியை வந்து புல்லாக வந்து சங்கத்தாவயலுக்கும் யக்கச்சிக்கும் இடையிலாக புல்லாக செல்லால் துடைக்கிற ஒரு நடவடிக்கை. அப்போ ஏந்தம்படையனுக்கு சரியான கட்டளை வந்து சரியாக கிரகிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிட்டு. அப்போ அவர்கள் வந்து என்ன சொன்னால், முன்னுக்கு ஒரு தற்காப்பு தாக்குதல் நடத்திக்க எதிரி ஓட வலிக்கிட்டான். இங்கே 92 பாயிண்ட் இஞ்சாலே அடித்தது. அப்போ அதால் வந்து ஆனரவுகளால் இராணுவம் ஓட வலிக்கிட போகுது. அப்போ அப்படி ஒரு கட்டத்துக்குள்ளே அங்கால போய் தரறக்கப்பட்டுட்டுது. இப்படி ஒரு சம்பவத்துக்குள்ளே ஏந்தம்படையணி வந்து இராணுவம் ஓடுதொன்று ஓட்டு முன்னுக்கு ஓடி பொசிஷனை போட்டிருக்கிறாங்களே. அந்த பொசிஷன் இருக்கிற விடயம் வந்து இங்கால செல் கனெக்ஷன் கொடுக்குற டீமுக்குரிய கட்டளை வந்து சரியாக போவே இல்லை. அப்போ ஏற்கனவே ஏந்தம்படையணி ஸ்டாப் பண்ணி நின்ற இடத்த தாண்டி நின்றபடியும் தெரியாது. அப்போ இவர்கள் இராணுவம் ஓடுறக்குரிய வலிக்குறான் ஓடிக்கொண்டிருக்கிறான் போட்டு அப்போ செல்லால் ஒரு கனெக்ஷன் கொடுத்து தான் அடுத்த கட்டமான மூவ் வந்து யக்கச்சியை பிடிக்கிறக்குரிய திட்டம் இருந்தது. அப்போ ஏந்தம்படையணி வந்து ஒரு கொம்பனி போராளிகள் வந்து முன்னுக்கு மூவ் பண்ணி 300 மீட்டர் முன்னுக்கு போயிட்டார். அப்போ 300 மீட்டருக்குள்ளே செல் விழுந்ததால் அதுக்குள்ள வந்து ஒரு 72 போராளிகள் வீரச்சாவை தழுவி கொண்டார். எதிர்பாராத விதமாக நடைபெற்ற ஒரு சம்பவம் அது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம். அதில் கணிசமான போராளிகள் காயம். அப்போ அந்த பகுதியில் இருந்த தளபதிமார் எல்லாருமே பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ளாகிவிட்டார்கள். இந்த விடயத்தை அன்னைக்கு எப்படி சொல்கிறன்ற ஒரு விடயம் வரைக்க வந்து எஸ்ஒன்னு தான் அந்த தகவலை கொண்டு நேரடியாக போகிறதுக்கு வந்தோன்றிருக்கிறார். வரைக்க எனக்கு வந்து சொல்கிறார், அங்கால குலதீவன் எஸ்ஒன்னு ஏற்றி விட்டுட்டு குலதீவன் எனக்கு அறிவிச்சுது இஞ்சால 30 வருகுது. அப்போ 30 ஒழுங்காக அவசரமாக செய்யுங்க. அதை விட 30 சில விஷயம் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களுக்கும் சொல்லுவேன். அப்போ 30 என்ன வந்து ஒரு 8-9 பேரோட வந்தவர் ஏற்கனவே ஒரு வேறு வேறு படையணிகள் வந்து நின்றதை அங்கால போகிறக்கு. அப்போ என்ன கையில் பிடிச்சி கூட்டிக்கொண்டு போனார். என்னடா விஷயம் ஒன்று தெரியல. இப்போ கிட்ட கூட்டிக்கொண்டு போய் ஒரு கொஞ்சம் இடத்துல வச்சு சொன்னார், ஏந்தம்படையணி போராளிகள் மீது எங்களோட இறையணை தாக்குதல்கள் கூட நடைபெற்று போட்டது ஒரு தெரியாத ஒரு சம்பவம் உண்டு. எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடந்து போயிட்டு அதில் ஏந்தம்படையணி ஃபுல்லாகவே அந்த லைனை விட்டு வெளியேறி விட்டார்கள். சத்த வடிகள் வச்சுக்கொண்டு பெரிய குழப்பத்தில் வந்தோன்று இருக்கிறார்கள். அப்போ நிலைமையை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அங்கால வந்து குலதெய்வ சைட்டால் நிற்கிற போட்டெல்லாம் தள்ளி கிளி கொண்டு தான் வருவார்கள். ஆனால் நீ இதில் ஒரு பொறுப்பாளராக நிற்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாத சில பிரச்சனைகள் வந்துடும். அப்போ நீ பேசாமல் அங்கே போராள் மாதிரியே 2 ஓள் கொஞ்சம் விலத்தி நடந்து ஓள். ஆனால் இரவைக்கு அந்த செல்லில் மாட்டிய போராளிகள் பொடியெல்லாம் வரும். அப்போ அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். நீ தனியாக நின்று சமாளிக்க மாட்டேன். காமினியோட தொடர்பு கொண்டு ஒரு ஆளை நீ துணைக்கு எடுத்து வச்சுக்கோள். அப்போ அப்படியே சொல்லி சொன்ன போயிட்டார். ஒரு மணித்தியாரத்துக்குள்ளே நியாயமான பொடிகள் வந்து ரக்கப்படுது. ஏந்தம்படையணி டீமும் வந்து அப்போ தியாகினி என்று சொல்லி அன்பரசு படையணிக்குரிய படையணின்ற ஒரு கொம்மனி லீடராக வந்து இந்தியாவில் வடபூர்வ தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அவர் போய்க்கையும் வந்து என்னோட சந்ததி காய்ச்சி போட்டு போனவர். அவர் ஏற்கனவே இயேசு குரு நடவடிக்கையில் இருக்க எங்களோட வந்து தொடர்பில் இருந்து செயற்பட்ட ஒரு பெண் ஒரு ஆள். பிறகு கருணாண்ட பிரச்சனையில் வந்து அவன் பிரச்சனை கொஞ்சம் சிக்கலாக போயிட்டுது. அப்போ அவர்கிட்ட நான் வந்து தெளிவாக கேட்டேன். அதை விட ஏந்தம்படையணியில் முக்கிய பிளாட்டின் லீடராக இருந்தவரை வந்து அப்போ அவர் கொம்பன் லீடராக தான் இந்தியாவில் வடபூர்வ தாக்கலுக்கு வந்தவர் அஜந்தன் சொல்கிறது. அப்போ 2 பேரையும் தான் நான் கேட்ட இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கத்தான். அது அண்ணனு நம்முடைய ஆக்கள் விட்ட பிள்ளையால் நம்முடைய ஆக்களுக்கு செல் விழுந்துட்டுது.
இவங்களுக்கு சரியான கோட் கொடுத்தது, கோட்டை அவங்க வடிவாக கவனிக்க இல்லை. அதில் அந்த ஓர்டரை வந்து சரியாக அவங்க கேட்க இல்லை. அதால் மாறி செல் அடிச்சிட்டாங்க நம்ம பொடிகளுக்கு என்று சொல்லி 2 பேரும் சொல்லிச்சினோம். சரி என்று சொல்லி அப்போ கதைச்சி போட்டு போனாக்கெல்லாம். இப்படி தான் ஓய்தாலமுண்டு நடவடிக்கை நடந்தது. ஓய்தாலமுண்டு வடபோர்முனைக்குரிய தாக்குதலில் நடந்த சம்பவங்கள், சில சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. அதை விட வெற்றிகரமான சம்பவங்கள், தரவிறக்க நடவடிக்கைகள், அவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெற்றது. அப்போ இதுகள் எல்லாத்தோடையும் நான் சம்மந்தப்பட்ட அடிப்படையில் வந்து இந்த ஓயாலமுண்டு வடபோர்முனை தாக்குதலை நாங்கள் கணிசமான இராணுவத்தை கொல்ல இல்லை. இதே போன்று இயேசு குருவிலையும் நாங்கள் கொல்ல இல்லை. அப்போ ஏதோ ஒரு கட்டத்துக்குள்ளே எங்களை அழிக்கிறதுக்கு, எங்களை வன்னிப்பெண்ணில் பிறப்பை கைப்பற்றுறதுக்கான முடிவில் தான் இந்த இராணுவங்கள் வந்து 2 வகையாலையும் வந்து எங்கள் மீதான தாக்குதலை தொடுத்து கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் முறியடித்தாலும் இராணுவங்கள் அதில் அழிக்கப்படையில் எங்களுக்குரிய போராளிகள் பற்றாக்குறைகள், நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நாங்கள் பின்வாங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதை விட ஆயுத தட்டுப்பாடுகளும் தான். அப்போ இப்படியான சூழ்நிலையில் இயக்கம் ஒரு முடிவெடுக்குது. இந்த முள்ளிவாய்க்காலை நோக்கி வாரதுக்கு முன்னுக்கு இயக்கம் ஒரு முடிவெடுக்குது. என்னென்னு சொன்னால், நாங்கள் கெர்லா தாக்குதல் ஊடாக மரவழி தாக்குதல் ரீதியாக பேர் சூட்டப்பட்ட தாக்குதல்களை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். ஆனால் எங்களோட மரவழி ரீதியான நடவடிக்கைகள் வந்து முற்றாக எதிரியாலையும் பன்னாடுகளாலையும் முறியடிக்கப்பட்டு திருப்பவும் நாங்கள் கெர்லா தாக்குதலுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை வந்து இயக்கத்துக்கு ஏற்படுது. அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ளே தான் பயிற்சிகள் வந்து அறமுறமாக நடக்குது. அப்போ ஒரு கெர்லா தாக்குதலுக்குரிய பயிற்சிகள் திட்டங்களைத்தான் அங்கே நடைபெற்றது. இதுக்கு முக்கியமாக வந்து அமெரிக்கன் இராணுவத்துக்கு எவ்வாறு பயிற்சி வழங்கப்படுதோ அவ்வாறான ஒரு பயிற்சி தான் பிசுவமாடு பகுதியிலையும் முத்தியங்காட்டு பகுதிகளிலையும் வந்து நடைபெற்றது. இப்போ இதுக்கு முக்கியமான பயிற்சி மாஸ்டர்மார் வந்து அந்த பயிற்சிகளை வழங்கினவர்கள் வந்து உண்மையாக வெளிநாடுகளில் போய் பயிற்சி பெற்றுட்டு வந்தாங்கலாம். அப்போ அதில் கணவருக்கு தெரியும், வெளிநாட்டில் பயிற்சிக்காக அனுப்பப்பட்டு பயிற்சி முடித்து வந்தவர்கள்லாம் அந்த பயிற்சியை வழங்கினார். அப்போ இப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள ஆனந்தபுர நடவடிக்கை வந்து நடக்குது. அப்போ ஆனந்தபுரத்தை விட்டு அண்ணன் ஒருபோதும் தான் வெளியேற மாட்டேன் என்றதை உறுதியாக ஒரு நிலப்பாடு வந்து அன்னிட்ட இருந்தது. அந்த உறுதியான நிலப்பாடு எல்லாராலையும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அண்ணன் வந்து புதுக்குடியிருப்புக்குள்ளே தங்கி நிற்கிறார், அதை விட்டு வரமாட்டேன்றார். புதுக்குடியிருப்புன்றது எதிரியால் 4 பக்கத்தாலையும் சூழக்கூடிய ஒரு பிரதேசம். அப்போ இதிலேருந்து நாங்கள் எப்படி அதாவது தற்காத்து கொள்கிற ஒரு நடவடிக்கை வந்து இயக்கத்துக்கு ஏற்படுது. ஆனால் அன்னையும் அதுக்குள்ளே இருந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறார். இதில் இருந்து நாங்கள் முக்கியமாக வந்து புதுக்குடியிருப்பு பகுதியை பாதுகாக்கிறது ஒரு படையணின்ற வேலை. இதை விட ஊடறுப்பு, அதாவது எதிரின்ற நிலைகளை தகர்த்தெறிந்து எதிரின்ற பின்னிலைகளில் இருக்கிற பலங்களை வந்து அழிக்கிறதுக்குரிய திட்டம். அதை விட அந்த அழிக்கிற பகுதிகளுக்குள்ள எதிரின்ற நிலைகளை கைப்பற்றி பாதுகாத்து கொள்வது என்னும் ஒரு திட்டம் என்ற அடிப்படையில் தான் அங்கே பல தளபதிகள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டார்கள். அப்போ அவ்வாறான சம்பவத்துக்குள்ள சில கவலையான சம்பவங்களும் வந்து அங்கே கடைசி முடிவில் வந்து நடந்து முடிந்து போச்சு. அதில் கணிசமான தளபதிகள் போராளிகளை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வாறு இழந்தும் தேசிய தலைவர் அந்த இடத்தை விட்டு வரமாட்டோம் என்று சொல்லி உறுதியான இழப்பாடில் இருக்க தான் மாத்தளன் பகுதிகளால் அவரை வந்து அப்போது அந்த மாத்தளன் பகுதி வந்து ஒரு விடுபடுற ஒரு கட்டம். பேப்பாரப்பட்டியை பகுதியை இராணுவம் தாண்டிட்டான், சாலை மூத்துவாரத்துக்குள்ளே வந்தோன்றிருக்கிறான். அப்போ மாத்தளன் பகுதி பாலத்துக்களால் வரைக்க சினைப்ப தாக்குதல் மேற்கொள்ளுவான், செல் தாக்குதல் மேற்கொள்ளுவான். இவ்வாறான ஒரு கட்டத்துக்குள்ளே எஸ்ஓன்னை கடுமையாக ரை பண்ணி எஸ்ஓன்னையும் முக்கியமான சில தளபதிகளும் கதைச்சித்தான் தேசிய தலைவரை பவல் வாகனத்துக்குள்ள நடுவில் இருத்தித்தான் அவரை கொண்டு வந்து மாத்தளன் கொண்டு வந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் கொண்டு வந்தார். இப்போ இந்த விடயத்தை ஏன் நான் சொல்ல வரேன்னு சொன்னால், அன்னற்ற பாதுகாப்பு விடயத்துக்குள்ள எடுக்கிற முடிவுகள் வந்து தளபதி மாற்ற கையில் தான் இருந்தது. அண்ணன்ற கொள்கை ரீதியான நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு தளபதிகளாலையும் அதை மாற்ற முடியாது. அவர் எடுத்துக்கொண்ட இலட்சியத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் மற்றும்படி அண்ணன்ற பாதுகாப்பு நடவடிக்கை, இராணுவ நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து மாற்றம் செய்கிற பொறுப்பு வந்து தளபதிமார்கிட்ட இருந்தார். தளபதிமார் அதை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் சில இணக்க பாட்டுகளை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுவார். சாதாரணமாக ஒரு போராளி அன்னைக்கு ஒரு விடயத்தை எழுதி கடிதம் போட்டால் அந்த கடிதத்தை பார்த்துட்டு அதுக்கு நடைமுறை அந்த நடவடிக்கை செய்கிறவரும் அதை ஏற்றுக்கொண்டு செய்கிற வேலை திட்டத்தையும் அண்ணன் செய்திருந்தார். அப்படியான ஒரு கட்டத்தில் தான் அண்ணன் செயற்பாடு இருந்தார். இப்போ இது வந்து நான் இதுக்குள்ள
சில முக்கியமான தொடர்புகளுக்கு இருந்தபடியே எனக்கு அந்த விஷயங்கள் தெரியும். அப்போ எனக்கு தெரிஞ்சது தான் இதில் சொல்ல வர விடயங்களும் சொல்லி கொண்டிருக்கிற விடயமும் அதுதான். அப்போ இப்படியான ஒரு கட்டத்துக்குள்ள முள்ளிவாய்க்காலில் இருந்து அன்னையை வெளியேற்ற வேணும் என்ற ஒரு நிலப்பாடு தளபதிகள் எடுக்கிறார். அதில் நின்ற ஏனைய அதாவது ஆனந்தபுரத்துக்குள்ள மாண்ட தளபதிகளை விட எஞ்சிய தளபதிகள் ஒரு முடிவெடுக்கிறார். இப்போ நாங்கள் எப்படியாவது அன்னையை காப்பாற்ற வேணும். ஆனால் அன்னை அதுக்கு இடம் தர மாட்டார். இறுதி வரை போராடி மடிகிற ஒரு கட்டத்துக்குள்ள அன்னைய நிலப்பாடு இருக்குது. இதை எவ்வாறு நாங்கள் மாற்றுறது? அப்போ தளபதிமாருக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறார்கள். இந்த அன்னையை காப்பாற்றுற பொறுப்பு எப்படியாவது அன்னையை இதுக்குள்ளார வெளியேற்ற பொறுப்பு தளபதி பொட்டோமானவர்கிட்ட வழங்கப்படுது. அப்போ இதை முக்கியமாக எஸ்ஓனையும் ஏஎம்என்னையும் இந்த முடிவு எடுக்கிறார்கள். ஏற்கனவே இந்த முடிவு மே 13 வெளிப்படையான நிலப்பாட்டுக்குள்ளே வருது. தளபதிமார் கூடி கதைக்கிறார்கள் இந்த விடயத்தை. அப்போ இந்த விடயம் அன்னைக்கு தெரியாது. அண்ணன் இறுதி வரை நான் போராடி மடிகிற ஒரு கட்டத்துக்குள்ளே இருந்தவர். அப்போ அப்படியான ஒரு கட்டத்துக்குள்ளே 13 இந்த முடிவு எடுக்கப்படுது. முடிவெடுத்து அம்மானிட்ட பொறுப்பை ஏனைய தளபதிகள் வழங்குகிறார்கள். இதுக்குரியவர் நீங்கள்லாம் உங்களுக்குரிய சகல நடவடிக்கைகளும் நாங்கள் செய்தரலாம். இங்கேருந்து உங்களோட டீம் இவளை பாதுகாப்பாக வெளியேறக்கூடிய அடித்து தர பொறுப்பு எங்கள்கிட்ட. அங்கால கொண்டு போகிறது உங்களை பொறுத்தது. அங்கால தெய்வியனை அங்கால அடுத்த லைனை பார்ப்பார். தெய்வியனை நீங்கள் லிங்க் பண்ணி சரியான முடிவெடுத்து நீங்கள் போகிறதுக்கான முடிவுக்கு ஏற்பாடுகளை செய்யுங்க. ஆனால் இந்த முடிவுகள் எதுவுமே அன்னைக்கு தெரியாது. அன்னையை வெளியேற்ற போகிற ஒரு முடிவு. அப்போ இறுதி கட்டத்துக்குள்ளே தான் இவர்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த கட்டம் உண்மையில் 16 இரவு இந்த தீர்மானம் எடுக்கப்படுது. 15 தீர்மானம் எடுத்தாலும் அது முற்றுமுழுதான ஒரு தீர்மானம் எடுக்கப்படாதக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால், உள்ளுக்கு நின்ற படையணிகள் இவர்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கறக்குரிய முடிவு அவர்கள்ட்ட போதுமானதாக இருக்காத ஒரு காரணத்தால் 16 மாற்றப்படுகிறது. இதே 16 மக்களையும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது. அப்போ ஏற்கனவே ஒரு விடயத்தில் சொல்லலாம். அதாவது 2009 ஏப்ரல் 20 மாத்தளன் பாக்ஸ் விடைக்கையே கணிசமான போராளிகள் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு சென்றார்கள். இதே போன்றுதான் முள்ளிவாய்க்காலையும் 16 மக்களை விடைக்க இயக்கத்தின் உள்நுழையும் விசேட அணியாக ஒரு தயார்படத்தில் ஏற்பாடு செய்யுது. அதுதான் தேசிய தலைவர் வெளியேறிய சம்பவம். அப்போ தேசிய தலைவரை இறுக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்து தான் போராளிகள் காப்பாற்றி வெளியேற்றினார்கள். இந்த முடிவெடுத்தது தளபதிமார் எடுத்த முடிவு தான். அதுக்கு தேசிய தலைவர் கட்டுப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு தீரவணும். ஏனைய தளபதிமார் எடுத்த முடிவு, அம்மாக்கிட்ட பொறுப்பு கொடுத்த விடயம், அது கட்டுப்பட்டு தீர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் தேசிய தலைவற்ற வெளியேற்று சம்பவம் நடைபெறுது. இந்த வெளியேற்று சம்பவத்துக்குரிய பிரதான காரணம் எமது இயக்கம் அழிக்கப்படக்கூடாது. நாங்கள் 33 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி வளர்த்த இயக்கம் முள்ளிவாய்க்கால் என்று சொல்லி ஒரு பகுதிக்கு வச்சு அழித்ததாக வரலாறு இருக்கக்கூடாது என்ற ஒரு நிலப்பாட்டுக்குள்ளே தான் தளபதிகள் அந்த முடிவு எடுக்கிறார்கள். இதுதான் அங்கே நடந்த சம்பவம். அப்போ 16 இரவு இந்த சம்பவம் நடைபெற்று வெற்றி அளிக்கப்படுது. 17 எடுத்த முடிவுகள் அத்தனையுமே கடுமையான, அது ஒரு மிகவும் ஒரு படுமோசமான முறையில் நாங்கள் ஒரு தோல்வியை சந்திச்சினாங்க. அது இராணுவ ரீதியாக மிகப்பெரிய ஒரு இழப்பைத்தான் விடுதலை புலிகள் சந்தித்தது. அப்போ இந்த இழப்புக்கு அப்பால் இது ஒரு வெற்றியாகவும் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் மீதான தாக்குதலை தொடுத்து இயக்கத்தை அழிப்பதற்காக எதிரி எடுத்த முயற்சி அது படுதோல்வியில் முடிந்தது தான் முள்ளிவாய்க்கால் என்ற வரலாறு இன்றைக்கு. அப்போ இந்த வரலாற்று உண்மை என்னென்னு சொன்னால், தேசிய தலைவரை அழிப்பதற்காக எதிரி எடுத்த முயற்சி படுதோல்வியில் முடிந்தது. அப்போ எதிரி ஒரு நடவடிக்கை செய்யணும். முள்ளிவாய்க்கால் முடிவில் எதிரி எப்படியோ ஒரு கட்டத்துக்குள்ள அந்த இயக்கத்தின் தலைமை அளிக்கப்பட்டார், அவர் கொல்லப்பட்டார் என்ற விடயத்தை உத்தியபூர்வமாக அடையாளப்படுத்தி அறியப்படுத்த வேணும் என்ற ஒரு நிலப்பாடு எதிரிக்கு ஏற்படுது. அப்போ இவர்களை என்ன செய்கிறார்கள்னு சொன்னால்,
தளபதி பொட்டுவம்மான் என்ற உடலை தேடி பார்த்தார்கள், காண இல்லை. என்னென்னு சொன்னால் 2 பட்டாலியன் முட்டுமுதாய் 2 படைப்பிரிவு முள்ளிவாய்க்காலில் அழிக்கப்பட்டது. அப்போ அந்த அழிக்கப்பட்ட படைப்பிரிவில் முக்கிய கட்டள தளபதிமாரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அந்த படையணியோ சிதைக்கப்பட்டதில் இதன் உண்மை நோக்கம் வந்து சரியாக தெரியாது இராணுவத்துக்கு. அப்போ இதுக்குள்ள இவர் வெளியேறி விட்டார்களா அல்லது உள்ளுக்கே மடிந்தார்களா? மடிந்திருந்தால் உடல்கள் இருந்திருக்கும். தேடி பார்த்தார்கள், தளபதி பொட்டுவம்மான் உடலும் இல்லை, தேசிய தலைவர்கிட்ட உடலும் இல்லை. அப்போ யுத்த முடிவு அறிவிக்க வேணும். யுத்த முடிவு அறிவிக்கிறேன்னு சொன்னால் என்னத்தை வச்சு அறிவிக்கிறது? அப்போ அமெரிக்கா ஒரு திட்டத்தை தீட்டுறான். இப்போ இதுக்குரிய முடிவு நீங்கள் இப்படித்தான் இதை செய்ய வேணும், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடையாளத்தை படுத்தியே தீர வேணும். அதற்காகத்தான் தேசிய தலைவர் என்ற ஒரு மாயையை வந்து அதுக்குள்ளே கொண்டு வந்தார்கள். தேசிய தலைவர் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டதாக ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டி தலைகளை வந்து அசைச்சு காட்டினார்கள். அதில் எல்லாருக்கும் அதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. உண்மையிலே தேசிய தலைவற்ற உடல் அல்ல அது, தேசிய தலைவர் உயிரோடு உள்ளார். இதுதான் வரலாறு. அப்போ சிங்கள மக்களையும் ஏமாற்ற வேணும், சிங்கள மக்களுக்கு சரியான வாக்குறுதியை கொடுக்க வேணும். இதே நிலையில் மேற்குலக நாடுகளுக்கும் இலங்கைக்கு ஆயுதங்கள் அள்ளி கொடுத்த நாடுகளுக்கு இலங்கை ஒரு பதில் சொல்லியே தீர வேணும். இறுதி முடிவில் இயக்கத்தின் தலைவர் தப்பிவிட்டார் என்று சொல்லி கைவிரிக்க முடியாது. கைவிரிக்கிறதா இருந்தால் அந்த நேரத்தில் இருந்த ஜனாதிபதியாக இருந்தவர் கூட கொழும்பில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதற்காக அவர்கள் தொடர்ந்து தேர்தலுக்குள்ள தங்களை வாழ்நாள் முழுக்க தக்க வைக்கிறதுக்காக தேசிய தலைவர் கொல்லப்பட்டதாக ஒரு மாயை வந்து வெளியிட்டார்கள். அதுக்கு ஆதரவாக கமல் குணரத்னாவால் இராணுவ தளபதிகள் என்ற சொல்லுகளை கேட்டு புத்தகங்களும் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள்லாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் உலாவினது. அதுதான் இயக்கத்தை விட்டு 16ஆம் தேதி 15ஆம் தேதியில் ஓடியவர்கள் வந்து தேசிய தலைவர் வீரச்சாவடைந்து விட்டார்னு சொல்லி ஒரு ஆய்வு நடத்தினார்கள். அந்த புத்தகத்தை வைத்துத்தான் இதான் நடந்த சம்பவம். யாருமே தேசிய தலைவருக்கு இறுதியாக எப்படி அந்த டீம் வெளியேறின விடயம் வந்து யாருக்குமே தெரியாது. 119 பேர் அதுக்கு தயாராகத்தான் இருந்தார். தேசிய தலைவரை வெளியேற்றக்கூடிய 3 பிரிவு, அந்த படைப்பிரிவில் வந்து 3 பிரிவு முக்கியமாக தயார்படுத்தப்பட்டது. 3 பிரிவில் எந்த பிரிவு தேசிய தலைவரை கொண்டு போனதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையான சம்பவம். 3 பிரிவாக பிரிக்கப்பட்டது. 16ஆம் தேதி 3 பிரிவாக பிரிக்கப்பட்ட படையணியெல்லாம் நாங்கள் வெளியேற்றப்பட்டது. அது படையணி என்று சொல்லலாது, அதுக்குரிய ஒரு டீமாக தான் நாங்கள் பிரிக்கப்பட்டது. அந்த 3 பிரிவுக்குள்ள செயற்பட்ட அத்தனை பேருமே தேசிய தலைவரோட போனாக்கள்லாம். அதில் எந்த டீம் அடிபட்டு இறுதியில் மடிந்தது, எந்த டீம் தேசிய தலைவரை கொண்டு போனதுன்ற விடயம் வந்து எப்போ இந்த தகவல் வருமென்னு சொன்னால் தேசிய தலைவரோ அம்மானோ இந்த தகவல் வந்து இப்போ ஒரு நாளைக்கு வெளியிடத்தான் போகிறார்கள். அதுக்கிடையில் நடக்க போகிற சம்பவங்கள், இவர்களின் மரணத்தை உறுதிப்படுத்துறதுக்காக கமல் குணரத்னா எவ்வாறு புத்தகங்களை வெளியிட்டாரோ அதே போன்று புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற சில பேர் வந்து என்ன செய்தார்கள், அம்மான் வீரச்சாவென்றும் தலைவர் வீரச்சாவன்னு சொல்லி புத்தகங்களை வந்து எழுதி வெளியிட்டார்கள். இந்த புத்தகங்கள் யாவும் கிழித்து குப்பையில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நிச்சயமாக வரும். அது மாற்று கருத்துக்கு இடமில்லை. நான் இந்த விடயத்தை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால், தேசிய தலைவர் இருக்கிற விடயம் எனக்கு தெரியும். நான் பிரதீப் மாஸ்டரோட கதைச்சிருக்கிறேன், மேலும் பல முக்கியமானவர்களோட கதைச்சிருக்கிறேன், தங்கச்சியோட கதைச்சிருக்கிறேன். பிரதீப் மாஸ்டரை பற்றி எனக்கு நீண்ட காலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான். அதாவது யாழ்ப்பாண நடவடிக்கைக்காக யாழ் மாவட்ட புலனாய்வுத்துறை பொறுப்பாக வந்து பிரதீப் மாஸ்டர் நியமிக்கப்பட்டிருந்தவர். அப்போது அவற்றை முகாம் வந்து அவர் தங்கியிருந்த இடம் வந்து கொக்குவில் பூனாறு மரத்தடியில். நான் அவரோட உள்ளுக்கு கேட்க சில தொடர்புகள், சில வேலைத்திட்டங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களோட கலந்து ஆலோசனை செய்திருக்கிறேன். எனக்கு பிரதீப் மாஸ்டர் தெரியும். பிரதீப் மாஸ்டரோட நான் கதைச்சிருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல வர இதில் முக்கியமான விடயம், இந்த புலனாய்வுத்துறைன்னு சொல்லி வெளிநாடுகளில் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இந்த புலனாய்வுத்துறைகள் வந்து இனி இவர்கள் தங்களை புலனாய்வுத்துறைன்னு சொல்ல முடியாத சூழ்நிலைக்கு உள்ளதான் இன்றைக்கு அம்மாண்ட இருப்பும் பிரதி மாஸ்டர்கிட்ட இருப்பும் வந்து இருக்குது. இவர்களை இனி சொல்லல தங்களை புலனாய்வுத்துறைன்னு சொல்லி. இவர்களால் இந்த விஷயம் அறியலைன்னு சொன்னால் இவர்கள் புலனாய்வுத்துறை இல்லை. இவர்களுக்கே இந்த தகவல் அறியலைன்னு சொன்னால் இவர்களை இனியும் தங்களை புலனாய்வுத்துறை என்று சொல்ல போகிறார்கள். இவர்கள் இப்போ மாற்று கதை ஒன்றை கட்டவிழ்த்து விடுறார்கள். இந்த ஓடி வந்த புலனாய்வுத்துறைக்காரர்
என்ன சொல்லினோம்னு சொன்னால், இவர்களை வந்து அவர்கள் இருக்கிற சிலவில் இருக்கலாம், மாவியாக்கள் அவர்களை இயக்குறார்கள். எங்கே அந்த மாவியாக்களை கண்டுபிடிங்க? நீங்களாம் என்ன புலனாய்வுத்துறைன்னு உங்களை சொல்கிறீர்கள். அந்த மாவியாக்களை கண்டுபிடிங்க முதல். அவர்களை இயக்குற மாவியாக்களை இங்கே வச்சு இயக்குறார்கள். அந்த மாவியாக்களுக்கு யார் பணம் கொடுக்குறார்கள்? அவர்கள்கிட்ட கிட்ட போங்க. பணம் கொடுக்குறாங்க கிட்ட போனால் மாவியாக்களை பிடிக்கலாம் தானே. போயிருக்கா பிடிங்க. அதே மாதிரி இருக்கா உங்களோட வேலையில் போய் பாருங்கடாப்பா. உங்களால் ஒரு விடயம் வெட்ட முடியலைன்னு சொன்னால் விட்டுட்டு கிடாவுங்க. மாற்று கருத்துக்களை கொண்டு வந்து விதைக்காங்க மக்கள் மத்தியில். தேசிய தலைவர் இருப்புன்றது அம்மா நண்டை இருப்புன்றது 100% உண்மை. அதை நீங்கள் எந்த கதைகளை சோடிச்சும் அதுக்கு அவர்களை இருப்பை வந்து மறுதளிக்க முடியாது. என்றோ ஒரு நாளைக்கு வெளியில் வரத்தான் போகுது இந்த தகவல். அப்போது என்ன செய்ய போறீர்கள்? ஓடித்தான் நீங்கள் ஒழிக்க வேணும். அதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லையே. நீங்கள் இனி இவ்வளோ கதைகளை கட்டவிழ்த்து விட்ட நீங்கள் இனிமேல் வந்து இயக்கத்தில் புலனாய்வுத்துறை செயற்பட முடியாது. அது அம்மா ஏற்றுக்கொள்வாரோ பிரதி மாதத்தில் ஏற்றுக்கொள்ளுவினோன்னு சொல்லி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இயக்கத்தின் இருப்புக்கு பிறகு நீங்கள் செய்த குழப்பங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் வந்து இன்றைக்கு இருக்குது. இது யாவும் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. முழு தகவலும் வந்து அம்மாட்ட இருக்குது. இங்கே யார் யார் குழப்பங்களை செய்தார்கள் என்ன விடயம் எல்லாம் இயக்கத்திட்ட இருக்குது. அவர்கள் நாளந்தமாக இப்போ நான் கதைச்சா கூடிய அங்கே ஒரு அறிக்கை எழுதப்படுது. தகவல் ரீதியாக தகவல் சேகரிப்பு மையம் என்ற அடிப்படையிலையும் தலைமைச் செயலகம் என்ற ஒரு பக்கத்துக்குள்ளேயும் அந்த அலுவலர்கள் வந்து அங்கே வேலை செய்து தான் இருக்குது. நான் இத்தனை மணிக்கு என்ன விடயம் கதைச்சேன் நான் என்ற விஷயம் வந்து அங்கே அறிக்கை எழுதப்படும். இதே போன்று மேலும் பலர் கதைக்கிற விஷயம் வந்து அங்கே அறிக்கை எழுதப்படும். அப்போ இயக்கத்தின் தலைமை அழிஞ்சதாக நீங்கள் யாரும் கனவு காணக்கூடாது. அங்கு இயக்க கட்டமைப்பு வேலை செய்து கொண்டு தான் இருக்குது. அது என்று ஒரு நாளைக்கு தாயகத்துக்குள்ள நிலையாக செயற்படத்தான் போகுது. இயக்கம் தன்னை முழுமையாக அழித்து கொள்றக்கூடிய எந்த முடிவுமே இயக்கம் எடுக்க இல்லை. சமாதான காலப்பகுதிக்குள்ள 12 கப்பல் அடிக்கப்பட்டது. 3 கப்பல் வந்தது தானே. 3 கப்பலில் வந்த ஆயுதங்களாக இருக்குன்னு தெரியுமா? எல்லாமே எதிரின்ற நிலைகளுக்குள்ள எங்களை பாதுகாத்து கொள்வதும் எதிரிகளால் ஊடறுத்து எப்படி செல்வதும் அங்கே எதிரின்ற கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் சாப்பிட்ற உணவுகளும் தான் அந்த 3 கப்பலில் வந்தது. முக்கியமான உடைகளும் வந்தது. இது யாருக்கு தெரியும்? அந்த கப்பல் கடலால் வந்து கடற்படையின் கட்டுப்பாட்டுக்கு இறக்கி அங்கேயே வச்சு பிரிக்கப்பட்டதா? அது எங்கே போனது சாமான்னு சொல்லி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு அது தெரியுமா? அது என்ன சாமான் அதில் வந்ததுண்டு? அது இயக்கம் எப்பவே சமாதான காலப்பகுதிக்குள்ளேயே இந்த திட்டங்களை தீட்டிட்டது. சமாதானம்ன்றது எங்களை அழிப்பதற்கான ஒரு முயற்சி. அதாவது எங்களை பாதுகாத்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கியான ஒரு தயார்படுத்தலுக்காகத்தான் அவ்வாறான பொருட்கள் வந்து அங்கே இருந்து கொள்வன செய்யப்படுது. அப்போ சில விடயத்தை வந்து மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். இயக்கம் இந்த 33 கால போராட்ட வரலாற்றில் முள்ளிவாய்க்காலுக்குள்ள தங்களை அழித்து கொள்வதற்கான முயற்சியை வந்து இயக்கம் ஒருபோதும் எடுக்கவில்லை. எடுக்கிறதுக்கு தளபதிமாரும் அந்த முடிவு எடுக்க இல்லை. இதுதான் நடந்த சம்பவம். தளபதிகள் எடுக்கிற முடிவு தான் தேசிய தலைவர பாதுகாப்பு தங்கியிருந்தது. அந்த தளபதிகள்லாம் தேசிய தலைவரை இன்றும் பாதுகாத்து வச்சிருக்கிறார்கள். ஆனால் என்று ஒரு நாளைக்கு நான் கதைக்கிற உண்மை வெளியில் வரத்தான் போகுது. பலர் வந்து கொமெண்ட்ஸ் எழுதுகிறார்கள். அதில் முக்கியமாக எனக்கு ஒரு நேரம் பொறுப்பாக இருந்தவரும் எழுதுகிறார். நான் ரத்னம் மாஸ்டர் கைக்கு ஸ்டார்ட்டில் போய் பிறகு அவரால் ஒரு பொறுப்பாளருக்குள்ள விடப்பட்ட ஒரு ஆளோட ஒரு கொஞ்சம் காலம் வேலை செய்த நான். அவரும் வந்து தேவையில்லாத கொமெண்ட்ஸ்களை வந்து என்னுடைய சொந்த பேரை வந்து எனக்கு அம்மா அன்பாக வைத்த பேரையும் வந்து அதில் எழுதியிருந்தார். அவருக்கு எந்த வரலாறு தெரியாது. ஆனால் அவர் என்னையும் முள்ளிவாய்க்கால விட்டுட்டு ஓடினவர். நான் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே அவரை வந்து நான் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்திச்சினேன். அவர் யாரோட இருந்தார்ன்றதும் எனக்கு தெரியும். ஆனால் அவரை பற்றி நான் கிளற வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் தேவையில்லாமல் என்னுடைய விடயத்துக்குள்ளே தலை ஓட்டுவராக இருந்தால் அவற்றை கடந்த கால வரலாறுகளும் வந்து நான் அம்பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து வரும். தயவு செய்து என்னை யாரும் குழப்பறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது. எனக்கு பல விடயங்கள் தெரியும். படையணி ரீதியாகவும் தெரியும், நிர்வாக ரீதியாகவும் தெரியும். எங்கெங்கே ஓட்டிகள் இருந்தது, எங்கெங்கே யார் யார் என்ன தவறு செய்தார்கள், யார் யார் இன்றைக்கு இயக்கத்துக்கு எதிராக செயற்படுறார்கள், எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும். எனவே நான் கூற வர விடயம் திரைச்சியில் இழுக்கப்பட்டிருக்கு.
நாடகத்தை இனித்தான் புலிகள் அரங்கேற்றுவார்கள். அதுக்கான காலமும் நேரமும் சரியான நேரத்தில் வரத்தான் போகுது. நன்றி, வணக்கம்.